இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கிஷ்கிந்தபுரி அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹண்டிங் குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மூலமா நிறைய மக்கள், அதாவது பேயை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நிறைய ஹண்டிங்கான பிளேஸுக்கு போய் அங்க இருக்கிற விஷயங்களை வச்சு இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது இவங்களோட டீமை தான் அந்த மக்கள் எல்லாரும் பயப்படணும் அப்படின்றதுக்காக நிறைய வேலைகளை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து இவங்களோட லைஃபை ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு உண்மையான அமானுஷத்துக்கிட்ட மாட்டுறாங்க. ஸோ அது இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா அப்படின்றதோ கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்றதோ நாம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 4-5 பேரை நமக்கு காமிக்கிறாங்க. இரவு நேரத்துல ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பயந்து பயந்து போய்கிட்டே இருக்கு. டே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நாம பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். ஸோ இப்போ என்னடா பண்றது அப்படின்ற கேள்வியோட அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்து ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து கரண்ட் போன இடமா இருக்கும். கேண்டில் ஏத்தணும் அப்படின்ற மாதிரி போக யாரோ அழுகுற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. இந்த நேரத்துல நம்மளோட இடத்துல யாரா இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பயந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தத்தை நோக்கி போய்கிட்டே இருக்க சத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதாவது நிறைய ரேடியோக்கள் இருக்கும். அது எல்லாமே ஆன் ஆக ஆரம்பிக்குது. உங்களை இங்க நான் வரவேற்கிறேன், உங்களோட கடைசி நாள் இந்த நாள் அமையட்டும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒருத்தரோட பேரை சொல்லி இதுதான் உனக்கு கடைசி நாள் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டதோ என்ன பண்ணது தெரியாம பயப்படுறாங்க. அங்க இருந்து வேகமா ஓடணும் ட்ரை பண்ண அப்பதான் வெளியில ஏதோ ஒரு சின்னதா மாதிரி இருக்க ஒரு விஷயம் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. பயந்து போய் அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த உருவம் இவங்களை கொலை பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் கொடூரமா கொலை பண்ண ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இறந்து போய் அவங்களோட டெட் பாடியெல்லாம் இருக்கும் இல்லையா, ரத்தம் எல்லாமே சொட்டு சொட்டா உழுதி கடவுளோட உருவமான ஸ்வஸ்திக் அப்படின்ற ஒரு உருவம் இருக்குமே, அது கிராஸா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்ல இது இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா பல வருடங்கள் கழிச்சு ஒரு 2 பேரை நமக்கு காமிக்கிறாங்க. டீ கடையில உட்காந்து நியூஸை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கோஸ்ட் வாக்கிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் அதுல போடப்பட்டிருக்கு. அது மூலமா இவங்க கவனம் ஈர்க்க ஆரம்பிக்குது. இதை நம்ம அட்டன் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை இங்க அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ மைத்திலி அப்படின்றது அவங்களோட பேரா இருக்கும். அது கூடவே அவங்களோட டீம் இருக்காங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கோஸ்ட் வாக்கிங் அப்படின்ற மாதிரி இவங்க ஒன்று கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அதனால ஒரு அமானுஷமான இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் இவங்க கிட்ட பயங்கரமான குதர்க்கமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு. 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க, 7:30 ஆயிடுச்சுமா, உங்ககிட்ட சின்சியாரிட்டியே கிடையாதா, பேயை பார்க்கணும் நாங்களாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஒருத்தருக்காக நாம வெயிட் பண்றோம். அந்த ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா இங்க இருந்து போகலான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன திருவிழா மாதிரி இருக்கும். அங்க காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் குரங்கு பாக்குறா. குரங்க பார்த்தது உண்டிக்கோள் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அடிக்கும் போது குரங்கு பயங்கர கடுப்பாயிடுது. குரங்கோட கையில குரங்கு குட்டி இருக்கு. இதனால இந்த குரங்கு கோபம் அடையுது. அந்த பையனை துரத்த ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லாருமே இந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த குரங்கு அடிக்க ஆரம்பிக்க ஒட்டுமொத்த குரங்கும் அங்க வந்துடுது. இதனால அந்த இடமே கலவரம் மாதிரி காட்சி அளிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க பூசாரி ராமர் சிலை இருக்கும், அதாவது ராமர் கோயில் இருக்கும். உன்னோட இடத்துல இந்த மாதிரி நடக்குது, இது அபசகுரமா இருக்கையா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் படத்தோட ஹீரோவான ராகவா அப்படின்றவர் உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறார். ஸோ அங்க இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த குரங்கு கூட்டத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது முதலா துரத்திட்டு வந்ததுலயே அம்மா குரங்கு அது பாத்தீங்கன்னா ஒரு தீயில மாட்டிக்குது. ஒரு பக்கம் அது தீயில தவிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த குரங்கோட குழந்தை தீக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தீயில சாக போகுது அப்படின்னு நிலைமை இருக்கும். இந்த விஷயத்த ஹீரோ பாக்குறாரு. குரங்கு காப்பாத்தி கொடுக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே இவரை பிரமிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மள சுத்தி ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்து இருந்தது அப்படின்னா அது எந்த உயிரா இருந்தாலும் சரி, அதை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பூசாரி இதை கவனிக்கிறாரு. நீ பண்ண காரியத்துக்கு கடவுளே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி கையில ஒரு காப்பை போட்டு கொடுத்து இவர் அங்கிருந்து அனுப்பிக்க அப்படியே கட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மொத்த டீமையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் குள்ள கூட்டு போறாரு. அங்க இவங்களோட ஆளுங்க எல்லா செட்டப்பையும் வச்சிருப்பாங்க இல்லையா, சோ வந்தவங்க பயப்படணும், அதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கூட்டத்துல இருக்க பாதி பேர் பயந்து நடிக்கிட்டே இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆள் மட்டும் குதர்க்கமா இருக்காரு இல்லையா, அவர் பயப்படவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் முதல் தடவை வர கிடையாது. போன வாட்டி வரும்போது இதே தான் பண்ணீங்க, இப்போ இதே தானா, உங்களோட டீம் வேலையை செய்ய மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவர் வேற ஒரு கதையை ஒண்ணுத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெண் இருந்தாங்க, கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணை கையை காமிக்க திடீர்னு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த வீட்டுல அமானுஷம் இருக்கியா, நம்ம பணத்தை கொடுத்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி வேகமா வந்த எல்லாருமே ஓடி போக கட் பண்ணி இவங்களோட லைஃப் ஸ்டைல காமிக்கிறாங்க. சோ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லிவிங் டுகெதர்ல தான் இருக்காங்க, ஒரே வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க அதாவது ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு குழந்தை பாலை தூக்கி அடிச்சிருது. இதனால பாலை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோ வராரு. அந்த குழந்தை கிட்ட
கியூட்டா பேசிட்டு பாலை வாங்கி கொடுக்க. ஸோ இவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இதுதான் அப்படின்றது நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இவங்களோட கம்பெனியோட எம்டியை காமிக்கிறாங்க. இவங்க என்னதான் அப்படி இப்படின்னு பயமுறுத்திக்கிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு வர ரிவ்யூ எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் இப்போ ஒரு குரூப்பை ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குரூப்ல ஹீரோவோட பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவங்களும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஹீரோ தான் இதுக்கு அனுமதிச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நபர் பார்த்துட்டு உங்களுக்காக நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் வச்சிருக்கேன், இவ்வளவு நாள் நாங்க கூட்டு போற இடத்துக்கு தான் நீங்க போய்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இடத்த நீங்களே சூஸ் பண்ணலாம்னு சொல்ல இதுக்கு முன்னாடி குதர்க்கமான ஒரு ஆள் வந்தா இல்லையா, அதே ஆள் மறுபடியும் வந்திருக்காரு. ஏன்னா நான் பணம் கொடுத்துருக்கேன், பேய பார்க்கணும், நீங்க போன வாட்டி என்ன ஏமாத்திட்டீங்க, கண்டிப்பா இந்த வாட்டி ஏமாத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஓடி போய் சீட் எடுக்கும்போது அங்க வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஊரே அஞ்சு நடுங்கிட்டு இருக்க ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்த இடத்த பார்த்தது ஹீரோயின் யோசிக்கிறாங்க, வேற வழி இல்லை அப்படின்றதுனால மொத்த பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்க. இந்த விஷயம் இவங்களுக்கே புதுசு தான். ஸோ இது நேரம் வரைக்கும் போனது எல்லாமே இவங்க ஆளை செட் பண்ணிருப்பாங்க, பயமுறுத்தினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஏன்னா இவங்களுக்கே இந்த கான்செப்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. இதனால என்ன நடக்குமோ அப்படின்ற கியூரியாசிட்டியோட அந்த இடத்துக்கு போறாங்க. மந்திரங்களான தகடுகள் எல்லாத்தையும் வச்சு கதவு லாக் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த குதர்க்கமான ஆள் இருக்கா இல்லையா, பரவாயில்லையப்பா உங்க டீம் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்களே, இப்போ இதை நீ உடச்சிக்கிட்டு உள்ள போக, உள்ள பேய் இருக்கு, இதுதானே கான்செப்ட், சரி வேகமா அதை பண்ண சொல்ல ஹீரோக்கு இது புதுசா இருக்கு, இருந்தாலும் இது வெளியே காட்டிக்காம அது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஏதோ ஒரு உருவம் இங்க வேகமா வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவோ அது எல்லாத்தையும் உடச்சு முடிச்சுட்டு இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு போகணும்னு ட்ரை பண்ண எல்லாரும் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நான் முதல்ல பேய பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு உள்ள போய் நிக்க. அது பாலடைஞ்ச ரேடியோ ஸ்டேஷனா இருக்கும், 80s பயன்படுத்தப்பட்டதா இருக்கும். இதனால அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அது கூடவே நிறைய சத்தங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கு. பயந்து போய் நின்றுகிட்டே இருக்காங்க. அப்பதான் பெரிய ரேடியோ ஸ்டேஷன் ஆன் பண்ற பட்டன் ஒன்று பாக்குறாங்க. இது ரேடியோ ஸ்டேஷன் தானே, நீங்க பேய்ங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு காட்டு தானே கூட்டு வந்திருக்கீங்க, அந்த ரேடியோ முதல்ல ஆன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எது வந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்ல இவர் மறுக்கிறார். ஏன்னா எப்படி வேலை செய்யும் அப்படின்றது இவருக்கு தெரியும். இதனால வேறான்னு சொல்லி கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, யாருமே விடுறதா தெரியல. நாங்க சொல்றோம் நீங்க அதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல ஆன் பண்ணி பாக்குறாரு, ஆன் ஆகல. பாத்தீங்களா, ஒர்க் ஆகல போல. சரி வாங்க நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து அங்க இருக்க எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிக்குது. அந்த பில்டிங் வெளியில ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும், அதுவும் எரிய ஆரம்பிக்குது. பிரமிச்சு போறாங்க. இந்த நேரத்துல, அதாவது பல வருஷங்கள் கழிச்சு இப்ப கூட இது வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரேடியோல இருந்து ஒரு மர்மமான வாய்ஸ் ஒன்று வர ஆரம்பிக்குது. உங்களை இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரவேற்கிறேன், 89 மூடப்பட்ட இந்த ரேடியோ ஸ்டேஷன் இப்போ ஆயிடுச்சு, இங்க இருக்க ஒருத்தருக்கு ஒரு இனிமையான பாடலோட சேர்ந்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலைகளும் நடக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கொடூரமான முறையில சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. இங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே அனுப்பி ஆகணும். ஸோ அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூட்டு போக அப்பதான் இவங்க வந்தாங்களே வண்டி, அது அங்க தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அது கூடவே இவ்வளவு நேரம் வரைக்கும் ரேடியோல கேட்டுக்கிட்டே இருந்தது அந்த வாய்ஸ் இன்னும் உக்கிரமா கேட்க ஆரம்பிக்குது. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போகலாம், ஆனா உங்களோட சாவுல இருந்து தப்பிச்சு போக முடியாது, அது உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா இது எல்லாத்தையும் நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எரிஞ்சு போன வண்டியை ஷெட்ல விட்டு அதை சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நேத்து நம்ம அங்க போனது ஒரு மாதிரி தான் இருக்குல்ல, ஒருவேளை அது அமானுஷம் உண்மையா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை அங்க டீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் பாக்குறான். இவங்க அந்த ஸ்வர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. அங்க போன யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. எதுக்காக நீங்க அங்க போனீங்க, முதல் வேலையா வீட்டுக்கு போங்க, மஞ்சள்ல புள்ளிங்க கடவுளை வேண்டிக்கோங்க, இது எல்லாமே என்னோட அம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ண இவங்க காரை கொண்டு வந்தாங்களே, எரிஞ்சு போன கார், அது பொத்துன்னு கீழே வர ஆரம்பிக்குது. பயந்து போய் நின்றுகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த டீம்ல 11 பேர் மொத்தம் அந்த உள்ள போயிருப்பாங்கன்னு இருக்கும், அதாவது ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள. அதுல இருக்க ஒரு 2 பேரை நமக்கு காமிக்கிறாங்க. ட்ரெயின் ஓட்டுறவங்களா இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து ரெட் சிக்னல் விழ ஆரம்பிக்குது, நிறுத்துறாங்க. என்னையா இவனுங்க நடு காட்டுல வந்து சிக்னலை போட்டிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி ட்ரெயினை நிறுத்தி வச்சுட்டு இவங்க 2 பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு வயசான லேடி இவங்களை பாக்குறாங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுமான்னு கேட்க முதல்ல இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் போக போக அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த நபர் டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுக்கலான்னு போக இன்னொருத்தர் இதை பாக்குறாரு. வேகமா கதவு எல்லாத்தையும் அடைக்கும் போது இவர் ஏன்னு கேட்க அப்பதான் இன்ஜின் சைஸுக்கு அந்த லேடி எப்படிடா வந்தாங்க, அவ்வளவு உயரமா அவங்க எப்படிடா இருப்பாங்கன்னு கேட்க அப்பதான் அந்த வயசான லேடியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. சோ ரேடியோ ஸ்டேஷன்ல கேட்ட அதே வாய் இங்க கேட்க ஆரம்பிக்குது. உங்களோட உயிர் இங்க போக போகுது, உங்களுக்காக இந்த இனிமையான பாடலை பாட போகிற அப்படின்ற மாதிரி பாட்டோட இவங்க 2 பேருமே அந்த பையால சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கு
தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா போய் பார்க்க அந்த ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் இந்த 2 பேருமே இறந்து போய் கிடப்பாங்க. அதே மாதிரி சிம்பிள்ல இறந்து போய் கிடப்பாங்க. ஸோ இதனால ஹீரோக்குள்ள ஒரு மாதிரி பயமாக ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போக அங்க நிறைய சிலிண்டர் முதற்கொண்டு நிறைய குப்பைகள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. துண்டு காகிதங்கள் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட அவரோட டீம் கிட்ட இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த சிம்பிளுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஸ்வஸ்திக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், அது கடவுளோட சிம்பிள் தான். அது கிராஸா இருந்தது அப்படின்னா வெறுப்பு சிம்பிளா இருக்கும். ஸோ ரேடியோல பேசின அந்த யார் மேல வெறுப்பா இருக்கார், எதனால வெறுப்பா இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அதை தேடி அலையலான்னு போக அந்த சமயத்துல தான் அந்த வீட்டுக்கு போகும்போது நிறைய ரேடியோஸ்ல இவங்க எல்லாருமே பார்த்திருப்பாங்க. இதனால ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அதுல இருக்க ஒண்ணுதான் இங்க ஆன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். வழக்கம் போல அந்த வாய்ஸ் இவங்களை மிரட்டிட்டு இப்போ ஒருத்தர் சாக போறார் அப்படின்ற விஷயத்த சொல்ல அது யார் யாருன்னு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 11 பேர்ல தன்னோட மனைவியை இழந்துட்டு மனைவி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரிப்புக்கு வந்த ஒரு நபர் தான் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ வேக வேகமா அவரை பார்க்கல, அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நபரை தேடி போய்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி அந்த நபரை காமிக்கிறாங்க. இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேல ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டே அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு போக அப்பதான் இறந்து போனவரோட மனைவி கையில ஒரு சுத்தியில வச்சுக்கிட்டு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுகிட்டே இருக்கு. பயந்து போறாரு, என்னமா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போகும்போது அப்படியே அவங்க தள்ளி விடுறாங்க. மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. ஸோ ஹீரோ இதை பார்த்ததும் அந்த இடம் அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, வெறுப்பு சிம்பிள், இறந்து போன ரத்தத்தால வரைய ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா ஹீரோ இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பையன் ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போனா இல்லையா, இதனால அந்த குட்டி பையனை தேடி போக குட்டி பையனோட அம்மா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா படிச்ச ஒரு 4-5 பசங்க இங்க ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. வேதவதி அப்படின்ற ஒரு பொண்ணோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். அதனால அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு அவங்களே பாடணும் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போனாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வேதவதிக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆனா இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சானுங்க இல்லையா, அவங்களும் மர்மமான முறையில இறந்து போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டார்டிங் சீன்ல இறந்து போற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவங்க தான் இது அப்படின்றத நமக்கு ரெஃபரன்ஸ்ல காமிச்சிட்டு ஹீரோ அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத பத்தி கேட்க இவங்களுக்கு அதை பத்தின விளக்கங்கள்லாம் தெரியல. ஆனா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த இடத்தை சுத்தி ஒரு பெண் அழுகிற மாதிரியும் ஏதோ ஒரு அமானுஷம் அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் மந்திரவாதிகள் எல்லாத்தையும் வர வச்சு தகடு எல்லாத்தையும் வச்சு அந்த ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அதோட கதவை பூட்டி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ தான் அந்த கதவை திறந்துட்டாருன்னு இருக்கு இல்லையா, இதனால இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாரு. இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க அந்த இடத்துல பர்டிகுலரா நிறைய போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அங்க போனது 11 பேர் ஒருத்தரா இறந்துகிட்டு இருக்காங்கன்னு இருக்கு இல்லையா, முதல்ல 3 பேர் இறந்து போனது அந்த எப்படி அந்த பேய் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் இது மூலமா யார் இறக்க போறாங்க அப்படின்னு ஹீரோ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு. இதனால மொத்த பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க எடுத்துட்டு போனாங்க இல்லையா அந்த ரேடியோவை எடுத்துக்கிட்டு நீ உடனடியா வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அனுப்பி வச்சுட்டு ஹீரோ இருக்கா இல்லையா அவர் அந்த போட்டோவை மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவர் கால்குலேட் பண்ணி வச்சிருந்த நபரை தாண்டி ஒரு சின்ன பொண்ணை கூட்டு போனாரு. அந்த பொண்ணு உள்ள போயிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்றாரு. வேகமா அந்த பொண்ணை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை அந்த ஆன்மா இருக்கு இல்லையா அது பிடிச்சி சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் காப்பாத்தி ஆக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு பெரிய கயிறு இருக்கும். அந்த கயிறு மூலமா அந்த பொண்ணோட வீட்டுல உடைச்சிக்கிட்டு உள்ள போய் சரியான சமயத்துல அந்த குழந்தைய காப்பாத்திட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருமே அந்த ஸ்டேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்ல அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. இங்க இருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்காக இங்கேயே கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் முதல் வேலையை இவங்க கொண்டு போனாங்க இல்லையா அந்த ரேடியோ எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு உன்னோட கம்யூனிகேஷன் டூலையே நான் உடைச்சிட்டேன். இதுக்கு மேல எங்க முன்னாடி எப்படி பேசுற அப்படின்றத நான் பாத்துட்டேன். எங்க முன்னாடி வந்து நிக்க தைரியம் இல்லாத நீ எதுக்காக எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ மட்டும் சரியான ஆளா இருந்த அப்படின்னா முன்னாடி உன்னோட முகத்தை காமிச்சிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம் நாங்க யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பேர் இருக்கு இல்லையா அதை பயங்கரமா டீஸ் பண்ணி அசிங்கமான வார்த்தைகளால திட்டிக்கிட்டே இருக்க. இவங்க எல்லாருக்கும் ஒன்னும் புரியல எதுக்காக இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த சமயம் பார்த்து அந்த ஆவிக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. இவங்க முன்னாடி தோண ஆரம்பிக்குது ஒரு ஆண் மாதிரி இருக்க நபர் பெண் முனை அணிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியான தோற்றத்துல நடந்து வந்துகிட்டே இருக்க. பட்டுன்னு மாயமாக ஆரம்பிக்கிறார். அங்க இங்கேயும் இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்க. தூரத்துல ஒரு டவர் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஒரு சின்ன ரேடியோ இருக்கும். அதுல இருந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வேண்டுதலுக்கு இணங்க நான் லைனா தான் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ உன்னை முதல்ல கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இவரோட டார்கெட், அதாவது அந்த பேயோட டார்கெட் ரகுதா அப்படின்ற விஷயத்த இங்க நமக்கு காமிச்சு அப்படியே கட் பண்ண ஒட்டுமொத்த பேரும் ஷாக்ல இருக்காங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ண? அந்த பேய் எப்படியா இருந்தாலுமே நம்ம எல்லாரையுமே சாகடிக்க போறது உறுதியாயிடுச்சு. நீ முன்னாடி போய் தலையை கொடுத்துட்ட அப்படின்னா எங்களெல்லாம் விட்டுட்டும் என்ன நம்பிக்கையிலடா அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. வேத
வேதவதி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அவங்கள பத்தி விசாரிச்சோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும், 80s கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் ஹீரோ தனிமையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ரகுவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த பேய் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவர் தனிமையில இருக்கும்போது இவர் பக்கத்துல வந்து உன்னை நான் முடிக்க போறேன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ சாக போற தங்கம் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது இவர் பயத்துல கரண்ட் போன மாதிரி இருக்கும். டார்ச் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது டார்ச்சால அந்த பேய் பயப்படுது, அங்கிருந்து ஓடி போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை ஹீரோ உணர்ந்துட்டாரு. டார்ச்சினால அந்த பேய் பயந்துகிட்டு இருக்கு, ஸோ நம்மளை காப்பாற்ற சக்தி இதுதான் அப்படின்றத நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். எல்லார் கையிலயும் டார்ச் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தாங்க, அதாவது வேதவதி கேஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது இங்க வந்து சேருது. ஸோ அதை பாக்குறாங்க, அதுல கரெக்டான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. அது மூலமா வேதவதியோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போய் பார்க்க வேதவதியோட அம்மா மனநல பாதிக்கப்பட்ட நிலையிலும் வேதவதியோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டும் தன்னோட பொண்ணு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 4 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாப்பா. இப்படி ஒரு சூழ்நிலையில எந்த பேரண்ட்ஸால தான் தாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு என் பொண்ணு இறந்து போனதுல இருந்து அவளோட ரூமுக்குள்ள யாருமே போகல, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க பண்ண சொல்ல உள்ள ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோ அந்த பேயை பார்த்திருக்கா இல்லையா, அந்த பேய் எப்படி இருக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியும். ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கு, அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேயோட உருவம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே ஒரு ஆள் போஸ் கொடுத்து நின்றுகிட்டு இருக்காரு. இவர் யார் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவிட்ட கேட்கும்போது யாருக்குமே தெரியல. ஆனால் அதில் வேதவதி ஒரு டீச்சர் மட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி டீச்சரை பற்றின விஷயங்களை சொல்ல, ஸோ இவங்க அந்த டீச்சரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பையனை பற்றி, அதாவது அந்த ஆன்மாவை சுற்றிக்கிட்டு இருக்க பையனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஸ்வபுத்ரா அப்படின்றது அவனோட பேரா இருக்கும். சூரிய கிரகணம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல பிறந்ததால இவனை எல்லாருமே ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவனுக்கு உடல் தோற்றம் மன தோற்றம் அப்படின்ற எல்லாமே மாறுபட்டுதான். அப்பா வெறுக்க ஆரம்பிக்கிறாரு, ஊர் மக்கள் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனுக்கு இருக்க சப்போர்ட் எல்லாமே இவனோட அம்மா தான். ஸோ ஊர் மக்களை வெறுக்க ஆரம்பிச்சாலும் அம்மாக்கு இவன் அழகா தான் இருக்கான். அம்மா அவரை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அம்மா மேல அப்பா கை வச்சுட்டாரு அப்படின்றதுக்காக அப்பாவை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இந்த விஷயத்த என்னோட மாமா பாக்குறாரு. இது சரியில்லை அப்படின்ற மாதிரி பாடசாலைக்கு கூட்டு போக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் தான் இந்த பையனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாருன்னு இருக்கும். அந்த சமயத்துல தான் ஊருக்குள்ள இந்த ரேடியோ ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. இதை பத்தி தன்னோட அம்மா கிட்ட சொல்லும்போது உன்னோட குரல் ரொம்ப சூப்பரா இருக்குடா, உன்னோட வாய்ஸுக்கு கண்டிப்பா அந்த ஸ்டேஷன்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா என்கரேஜ் பண்ணதால இவர் அதுக்கு போற மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இவர் அந்த இடத்துல செலக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ண பயங்கரமான சந்தோஷம். என்னோட அம்மாவோட கண்கள்ல அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பையனோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழிச்சு ஒரு போஸ்டர் ஒட்டப்படுது. அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வேதவதி தான் வாய்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டி இருக்கு. இதை பார்த்தது உன்னால ஏத்துக்கவே முடியல. அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு நானே அவனுக்கு கிட்ட போய் கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கோபமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு அவன் போனவன் தான்ப்பா, திரும்பி வரவே இல்லை. அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே அவனை கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான்ப்பா நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எப்படி இருக்காங்கல்ல, அவனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல போய் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கான். ஆனா அவனுக்கு இதை கொடுக்காம வேற ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க, அவனையும் சாகடிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல இவ்வளவு கொடூரமா கூட இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவருக்காக பாவம் பார்த்து பேசிக்கிட்டே இருக்க பட்டுன்னு இவங்களோட வண்டியில ஏதோ ஒன்று குறுக்கு வருது. சடன் பிரேக் அடிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்க நிக்கிற இடம் சுடுகாடா. அந்த சுடுகாட்டுக்குள்ள ஒரு நாய் அடிப்பட்ட நிலையில இருக்கு. ஹீரோ வேகமா போய் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் கிட்ட பேசிட்டு வந்தாங்க இல்லையா, அவரோட கல்லறை அங்க இருக்கு. அதாவது அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அப்போ நம்ம இப்ப பேசிட்டு வந்தது யார்கிட்ட இருக்கு, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த பேய் அங்க வந்து நிக்குது. இவங்களை பார்த்து பயங்கரமா சிரிச்சு, நீங்க எங்க ஓடுனாலும் சரி, யாரை போய் பார்த்தாலும் சரி, நீங்க சாக போறது உறுதி, அதுவும் என் கையால தான் சாக போறீங்கன்னு மிரட்ட இவங்க பயந்து அங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கார்ல வேகமா போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு லாரி வந்து இடிக்குது. கட் பண்ணா ஹீரோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அப்பா கூட வண்டியில போய்கிட்டே எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுல அப்பாவோட சேர்ந்து அந்த வண்டியால் அடிபட்டு இன்னொரு நபர் துடிக்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை ஹீரோ கண்களால பார்த்து அப்பாவை எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது அப்பா எழுந்துக்கிறதா தெரியல. சோ இதை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ஒன்னும் ஆகாது, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வெளியே போக அப்பதான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் அசம்ஷனா தோண ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த ஆசிரியரா வந்தாங்க இல்லையா, அது அந்த பேய் தான். அந்த பேய் அவனோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத
கன்வே பண்ண வந்திருக்கு. நம்மள துரத்திக்கிட்டு இருக்க அந்த பேய் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றதுலாம் தெரியாது. அது எவ்வளவு நல்லவனா இருந்தா எதுக்காக நம்மள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த பேய் அப்படியே பிடிச்சிருக்கு. நான் உன்னோட காதலனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு சக்தி அதை தடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ அவனோட வீக்னஸ் அடிச்சா மட்டும்தான் அவனை என்னால கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களோட உடம்புக்குள்ள போய் ஹீரோவை கொலை பண்ணணும்னு போக அவர் இவங்களை கட்டுப்படுத்தி அவங்க மயக்க ஊசி இருக்கும் அதை செலுத்திட்டு அந்த பேய் பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல தான் பர்டிகுலரா முதல்ல அந்த இடத்தை திறந்து போகும்போது நிறைய கேஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்திருப்பா இல்லையா, அது இவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதை டீகோட் பண்ணி அந்த கேஸ் கம்பெனியை போய் விசாரிக்கும் போது அங்க பல வருஷமா ஒரு நபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா அவர் அதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர்கிட்ட சந்தேகத்தை எழுப்புற வகையில கேட்க இங்க ஒரு சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல கண்டிப்பா இவருக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அடிச்சு புடிச்சு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த கதைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆசிரியர் மூலமா, அதுல மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா பொய்யா இருக்கும். இந்த ஸ்டேஷன்ல இவன் செலக்ட் ஆனா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, இவெல்லாம் செலக்டே ஆயிருக்க மாட்டான், இவன் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பான், செலக்ட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. உண்மையா செலக்ட் பண்ணது வேதவதி மட்டும்தான். சோ இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாம அவன் வேகமா அங்க போக ஆரம்பிக்கிறான். வேதவதி அங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நீ உன் உடம்ப காட்டி தானே செலக்ட் பண்ண, என் வாய்ஸ்ல இல்லாதது அப்படி உன் வாய்ஸ்ல என்னடி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு அவங்கள நிர்வாணப்படுத்தி அங்கிருந்து ஓட விட்டுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவங்க முன்னாடி, அதாவது இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அவனுங்க முன்னாடி போய் நின்று அவனுங்களுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு வேதவதி அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்ற விஷயம். இதனால அவனுக்கு எல்லாருமே அவனை அடிச்சு அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல தான் வேதவதி என்ன பண்ணதுன்னு தெரியாம அவமானம் தாங்காம சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ் கேஸ்ல இதனால தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். கட் பண்ணா இங்க வேதவதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுல ஒருத்தன் வேதவதியோட காதலனா இருப்பான். இதனால பயங்கர கோபம் அடைகிறான். இவனை போலீஸ் கிட்ட கொடுக்க கூடாது, நம்ம தான் ஏதாவது பண்ணியாக்கணும், அந்த சாவுக்கு மேல ஒண்ணு கொடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த தூக்க வர வைக்கிற கேஸ் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போய் ரூமுக்குள்ள போடுறாங்க. இவன் தூங்க கூடாது அப்படின்றதுக்காக இவனோட முகத்துக்கு நேரா டார்ச் லைட்டை வச்சு அதை எந்நேரமும் ஆன்லயே வச்சிருக்காங்க. ஸோ இவன் தூங்கவும் முடியாம அந்த டார்ச் லைட்னால கண் விழிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாள் ஆக ஆக அந்த கேஸ் அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 2 சிலிண்டர் 3 சிலிண்டர்னு மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவ அதை தாக்கு பிடிக்க முடியாம அந்த இடத்துல இறந்து போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட டெட் பாடியை கொண்டு போய் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அங்க நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரே ஒரு கொஸ்டின் தான், அம்மாவோட ஆசை அந்த ஸ்டேஷன்ல பையன் வேலை செய்யணும் அப்படின்றது, அதுக்காக பையன் இவ்வளவு கொடூரமா நடந்து பாரான்னு கேட்க இப்ப மறுபடியும் அவர் இன்னொரு விஷயத்த சூப்பரான ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா அந்த பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா, விஸ்வபுத்திராவோட அம்மா, அவங்க இவன் பிறந்தப்பே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா இல்லாம தான் இவன் தனிமையில வளர ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல தான் அம்மா பயன்படுத்தின கண்ணாடி ஒண்ணு இவனுக்கு கிடைக்கும். அதுல தன்னோட அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அம்மா கூட பேசவும் ஆரம்பிச்சுட்டா, பழகவும் ஆரம்பிச்சுட்டா, அந்த கண்ணாடியை பக்கத்துல வச்சுக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ அந்த கண்ணாடி தான் அம்மா அப்படின்ற மாதிரி இவன் பாவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை இவனோட அப்பா பாக்குறான். ஏற்கனவே பிடிக்காது, இதுல இந்த மாதிரி வேற பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அடிச்சுட்டு போக கடுப்பாக்குறான். அந்த இடத்துல அப்பாவை சாவடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பாவை சாவடிச்சுட்டு அம்மாவோட பிரம்மையில தான் தன்னோட மிச்ச காலத்தை வாழ ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மனதளவுல பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணி முடிக்க, அதே சமயத்துல இதுல இருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா சர்மா அப்படின்ற ஒருத்தரால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்ப அவர் வேகமா ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க சர்மாவை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் பல நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அங்க இருக்க நபர் இவருக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி முன் வர ஆரம்பிக்கிறார். ஸோ அது மூலமா இவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஆன்மா இவங்களை ரொம்ப உக்கிரமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா தன்னோட அம்மாவை அந்த கண்ணாடியை தான் அந்த ஆன்மா பாவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கண்ணாடி இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்கும். இவங்க உள்ள வந்தது முதல்ல அந்த கண்ணாடியை பார்த்திருப்பாங்க. அதுல பூச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எட்டி உதச்சி தள்ளும் போது ஹீரோ கையில் எடுக்கிறாரு. என்ன இதை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, உண்மையான கேமுக்குள்ள போகலாமா அப்படின்ற மாதிரி கண்ணாடியை தூக்கி போட்டு போக அது அந்த இடத்துல சுக்குநூறா உடைக்கப்படுது. ஸோ அம்மாவை கொலை பண்ணவனுங்க இவனுங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா ஃபிக்ஸ் ஆயிட்டு இவனுங்க எல்லாரும் கொலை பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆன்மாவை அடக்கணும் அப்படின்னா ஒரு 3 மெத்தடை நம்ம கையாண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி டிசையர், தாட் அண்ட் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு 3 விஷயத்த சொல்றாரு. இந்த 3 விஷயத்தால தான் அந்த நிறைவேறாத ஆன்மா இந்த உலகத்துல சுத்திக்கிட்டும் சக்தியை எடுத்துக்கிட்டும் இருக்கு. அந்த 3 ரீதியா ஏதாவது மெமரிஸ் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த ஆன்மாவை நம்ம அழிக்கலாம்னு சொல்ல ஹீரோ அதை தேடி போக ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல ஹீரோயின் உடம்புல தான் இப்போ அந்த பேய் இருக்கு இல்லையா, இதனால அவங்கள உட்கார நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க கட் பண்ணி சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த 3 சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்தாகணும். அதை தேடி அந்த நபர் வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டுக்கும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கும் மாத்தி அலைஞ்சுக்கிட்டே
பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஆன்மா இவரை கலைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய டிலூஷனான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்குமே ஹீரோ மசிற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணா 2 பொருட்கள் எடுத்துட்டாரு. அது 2 பொருட்களை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, 3வது ஒன்று கிடைக்கல அப்படின்ற மாதிரி சாமியார் கிட்ட போங்க. இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஆன்மா இவங்க எல்லாரும் எழுந்து அடிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் ஹீரோவை இது நேரம் வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருந்த விஷயம் எது அப்படின்றது இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. கோயில்ல அந்த குரங்கு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு வந்திருக்கும் போது அந்த பூசாரி ஒரு காப்பை கொடுத்திருப்பா இல்லையா, அந்த காப்பு தான் இது நேரம் வரைக்கும் ஹீரோவை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அந்த பேய் இவரை அட்டாக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாரு. வேகமா தன் கையில இருக்க காப்பு எடுத்து ஹீரோயின் கையில போட்டுட்டு எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம், என்ன எடுத்துக்கோ, மத்த யாரையும் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஆன்மா இவருக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவரை மாதிரி ஒரு டிலூஷன் இவர் முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. அப்பதான் சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அன்னைக்கு அப்பா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் முறுக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வண்டியை இவர் முறுக்கி விட்டுருப்பாரு. அதனாலதான் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். சோ நீ உன்னோட அப்பாவை கொலை பண்ண, அதே மாதிரி நானும் என் அப்பாவை கொலை பண்ணேன். இதுல நம்ம 2 பேரும் சம்பந்தான, எதுக்கு நீ இந்த மாதிரி என்ன எதிர்த்துக்கிட்டு நிக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோவை கட்டுப்படுத்தி அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த பேய் இருக்கு இல்லையா, அதுக்கு தன்னோட அம்மா கொடுத்த டாலர் ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டாலர் தான் அவரோட ஆசை அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ 3வதான விஷயம் கிடைச்சிருச்சு. இது மூலமா அந்த பேயை நம்ம அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் மந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 விஷயத்தையும் மந்திரத்தை சொல்லி நெருப்புக்குள்ள போக அப்படியே இந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்பை விட்டு போக ஆரம்பிக்குது. மொத்தமா போனதுக்கு அப்புறமா ஹீரோ வேகமா வந்து ஹீரோயினை கட்டுப்பிடிக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தோல் கொடுக்க அப்படியே கட் பண்ணி ஒரு சில நாட்கள் கழிச்சு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நடந்து போய்கிட்டே, ஹீரோயின் ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்ல எனக்கு என்னமோ அப்படி தோணல. அவன் சின்ன வயசுல நல்லவனா தான் இருந்தான். அம்மாவை எப்ப கண்ணாடியில பார்க்க ஆரம்பிச்சானோ அதுல இருந்து தான் அவன் மொத்தமா மாற ஆரம்பிச்சுட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இந்த குணங்கள் எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்திருக்கும், மேபி அவனோட அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம் இல்லையான்னு யோசிக்க அப்படியே கட் பண்ணி அந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் கண்ணாடியை பார்த்து அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி அவனோட அம்மா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இன்னும் இந்த மர்மம் விலகி போகல. இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க சொல்லாம சொல்லி இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.